டிவிகேவோட கட்சி தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் அவங்களுடைய பொதுக்கூட்டத்தை பார்த்தினா அகைன் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இது எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, இது எந்த பிளேஸில் நடக்க போகுதுன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஆனால் இங்கே தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. இது நடக்க போகிறது நம்மளுடைய தமிழகத்தில் இல்லை, புதுச்சேரியில் நடக்க போகுது. இந்த ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கணுமா, உங்களுக்கு பார்த்தா நிறைய எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாலிடிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுவாங்க. இந்த பரப்புரைக்கு விஜய் அவர்களுடைய கட்சிக்கு போலீஸ் அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா? அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்களை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது எந்த மாதிரி கண்டிஷன்? இங்கே பரப்புரைக்கு வரப்போகிற மக்கள் அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் ஸ்கேனரை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது? ஸோ இது யாருக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்குன்னு எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட ரீசெண்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டை 41 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் விஜய் அவர்களோட பிரச்சாரத்தை பார்த்தா ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது 2 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் கழித்து இப்போது ரீசெண்டாக மாமல்லபுரத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஈவெண்ட்டை பார்த்து நடத்தியிருப்பாங்க. பொதுக்கூட்டத்தை ஒன்று நடத்தியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலே இருக்குது. மறக்காமல் நீங்கள் பார்க்காம இருந்தால் அதை கூட போய் பார்த்துட்டு வாங்க. நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டால் பார்த்தீங்கன்னா வேறு 2 பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அனுமதி கேட்டிருப்பாங்க. ஆனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மறுத்திருப்பாங்க. ஆனால் ரீசெண்டாக இப்போ புதுச்சேரியில் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு பரப்புரை பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, தமிழகம் புதுச்சேரி ரெண்டுமே சேர்த்தா மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போது. இன்னும் ஒரு 20 நாள் 30 நாள் இருக்கும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சரிசமமாக தேர்தல் நடக்க போகுது, சட்டமன்ற தேர்தல். இதில் யார் வெற்றி பெறாங்கன்னு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பல பேர்கள் பார்த்தீங்கன்னா போட்டிக்கு மேலே போட்டியாக பார்த்தா நடத்திக்கிட்டு வராங்க. அதனால் என்ன, யார் ஜெயிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தா இப்போ போட்டி ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டால், சினிமாவில் இருந்து விஜய் அவர்கள் கிரிட்டிக்ஸில் வந்து பார்த்தா ரொம்பவும் பேசுகிறாங்க. இவங்களுக்கு பார்த்தா இளைஞர்கள் சப்போர்ட் நிறையவே இருக்குது. நண்பர்கள் நண்பைகள் நிறைய சப்போர்ட்டுகள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட வாக்கு இவங்களுக்கு 99% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்த்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் டிஎம்கே ஏடிஎம்கே ஆப்போசிட் பாலிடிக்ஸ் அவங்க எல்லாருக்கும் பார்ட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். செப்டம்பர் 27 கரூரில் பிரச்சாரத்துக்கு போயிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 41 பேர் இறந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பிரச்சாரத்துக்கு போகலான்னு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, பனையூரில் இருக்கிற அவங்களுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஆலோசனை செஞ்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுடைய கட்சியை எப்படி வளர்க்குறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தா பேசியிருப்பாங்க. அகெயின் விஜய் தாவேக்காவோட பரப்பரவு பொதுக்கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறதாகவும் சொல்லிட்டாங்க. இது பார்த்தா நம்மளுடைய தமிழகத்தில் இல்லை, புதுச்சேரியில். இந்த ஒரு பொதுக்கூட்டம் எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 9 அதாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க புதுச்சேரியில். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் எந்த இடத்துல நடக்க போகுது, போலீஸ் இதுக்கு பார்த்தா அனுமதி வழங்கியிருக்காங்க. புதுச்சேரியில் இருக்கிற எந்த மாதிரி பிளேஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா உப்பாலத்தில் இருக்கிற பெருங்காட்சி மைதானத்தில் பார்த்தா இந்த ஒரு விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தை பார்த்தா நடத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் சம் கண்டிஷன்களை பார்த்தா போலீஸ் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். புதுச்சேரியில் இருக்கிற உப்பாலம் பொருட்காட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு கிரவுண்டில் தான் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. புதிய துறைமுகம் தாவேக்காவோட கட்சி பொதுக்கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 9 போலீஸ் அனுமதி வாங்கியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அவங்க பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க போகிறவங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கைன்னு கேட்டிங்கன்னா வெறும் 5000 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்தாக்கா அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அது எப்படி அக்யூரேட்டாக சொல்கிறா? ஸோ 5000 பேர் தான் வருவாங்க, அதுக்கு மேலே வரமாட்டாங்கன்னு அக்யூரேட்டாக எப்படி சொல்லலாம்? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு புது மெத்தடை பார்த்தா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தா கியூஆர் ஸ்கேனர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பாஸ் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த கியூஆர் கோடு இருக்கோ ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் 5000 பேரும் பார்த்தா மென்ஷன் பண்ணி எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த கியூஆர் கோடின்றி நீங்கள் யாருன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போனீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா அங்கே போகாதீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்கப்படாதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் இந்த பொதுக்கூட்டத்துக்கு பங்கேற்கக்கூடாது, அனுமதி கிடையாது. இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மக்களுக்கு மட்டும்தான் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தா தமிழகத்தை சேர்ந்த
வந்தவங்க யாருன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னு வந்தாலும் சரி, அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் பார்த்தா போலீஸும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. வெறும் 5000 பேருக்கு மட்டும்தான் இதில் அனுமதி. தமிழகத்தில் இருந்து மற்ற மாவட்டங்கத்தில் இருந்து பார்த்தா யாருன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு பார்த்தா அனுமதி வழங்கப்படாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, சிரமங்கள் ஏற்படாமல் நீங்கள் வீட்டிலே இருந்துருங்கன்னு பார்த்தா போலீஸ் சொல்கிறாங்க. மக்கள் வரக்கூடிய வாகனங்களை எங்கே பார்க்கிங் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பாண்டி மெரினா பார்க்கிங்கில், ஸ்டேடியம் பின்புறத்தில் உள்ள பார்க்கிங்கில், பழைய துறைமுகம் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா வாகனங்களை நிறுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வர தொண்டர்களுக்கு எதனா ஆச்சுன்னா அங்கே ஏற்படக்கூடிய முதலுதவி சிகிச்சை, குடிநீர், கழிவறை வசதி, ஆம்புலன்ஸ், மருத்துவ குழு, தீயணைப்பு என்ஜின் இவங்களுக்கு தேவைப்பட்ட எதனா ஒரு அடிப்பட்ட அவசர உதவிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்கள் இருக்க போகிறதா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா தயார் பண்ணி வச்சுருக்கிறதாவும் பார்த்தீங்கன்னா போலீஸ் சொல்லியிருக்காங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.